ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற மார்ச் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 11 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க, ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து மார்ச்சில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. சேவா கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு தடவை தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நம்ம சேவா புக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக தர்ஷனம் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. இருந்தாலும் மார்ச்லேயே நீங்கள் சாமி பார்க்க போகணும் அப்படின்னா தர்ஷனம் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தான் இருக்குது. சீக்கிரமாகவே இப்போ 300 தீர்ந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த கொஞ்சம் நாட்களுக்கு உண்டானதும் ஃபுல்லாகிட்டு இருக்குது. இது இல்லாமல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பிப்ரவரி 25 இல்லைனா 26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான 3 புக்கிங் இருக்குது. காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவா 12 மணிக்கு லேடிஸ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மணிக்கு பராக்மணி சேவா ஜென்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அடுத்த அக்காமடேஷன் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை பற்றி பார்க்கலாம். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம திருமலாக்கோ திருப்பதிக்கோ அக்காமடேஷன் புக் பண்ணணும்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். கீழ் திருப்பதிக்கு புக் பண்ணணுன்னா கூட நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். அண்ட் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. குறைஞ்சது 2 டிக்கெட்டாவது போட்டிருக்கணும். இதே கல்யாணம் போட்டிருக்கீங்க ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாலன்னா ஒரு டிக்கெட் போதும். ஏன்னா அதில் நம்ம 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுறதுனால. அடுத்து திருமலாக்கோ சரி திருப்பதிக்கும் சரி ஆன்லைனில் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம எப்படி புக் பண்ணுவோம்? அக்காமடேஷன் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அதை கிளிக் பண்ணால் லொக்கேஷன் கேட்கும். இப்போ திருமலாக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா திருமலாக்கோ இல்லை திருப்பதிக்கோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தர்சன அவைலபிலிட்டிக்கா என்னென்ன டிக்கெட்ஸ் இருக்குன்னு காமிக்கும். அதில் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணி அவர்ஸ் சூஸ் பண்ணால் நீங்கள் என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் காமிக்கும் பச்சை கலரில் அவைலபிலிட்டி. அதுக்கப்புறமா அது உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புக்கிங் மூலமாக போய் புக் பண்ணக்கூடிய அக்காமடேஷன் ஒன்று நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணிக்கலாம், இல்லைனா திருப்பதிக்கு புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரூம் தான் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல புக் பண்ணிக்க முடியும். இல்லை எங்களுக்கு திருமலாக்கும் வேணும், கீழ் திருப்பதியில் தங்குறதுக்கு டிடிடியோட ரூம்ஸ் ஆன்லைன்லேயே வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா திருச்சானூரில் தொல்லப்பா கார்டன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. யாரோட அதாவது நீங்கள் போகிறீங்கல்ல உங்களுக்குள்ளார யாராவது ஒரு 2 பேரோட டீட்டெயில்ஸோ ஈவன் நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ண அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்து திருச்சானூருக்கு புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம், 300 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். மினிமம் ரூம்ஸ் தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக தீர்ந்து போய்டுறதுனால அடுத்து உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்க்குறப்போ காமிக்கிறது கிடையாது. மற்றபடி ஓப்பன் பண்ணுவாங்க தொல்லப்பா கார்டன்ஸுக்கு. திருச்சானூர் ரொம்ப தூரம் கிடையாது. திருப்பதியிலேருந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ட்ராவல் தான். ஈஸியாக நம்ம போயிட்டு வரலாம். அங்கேருந்து டைரெக்டாக திருமலாக்கு பஸ்ஸு கிடையாது. ஆனால் திருப்பதிக்கு வந்து போகிறது பெரிய கஷ்டமும் கிடையாது. நமக்கு ரூம் கிடைக்கிது கீழ் திருப்பதியில். அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருமலாக்கும் வேணும் திருப்பதிக்கும் வேணும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் புக் பண்ண தரிசன டிக்கெட்டை வச்சு திருமலாக்கோ திருப்பதிக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாக்கு தான் போட போகிறீங்க ஆனால் திருப்பதிக்கும் வேணும் அப்படின்னா திருச்சானூரில் ரூம் எடுத்துக்கோங்க. ஏன்னா திருச்சானூரில் ரூம் எடுக்கிறப்ப நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ திருமலா, கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ் இந்த 4 இடங்கள்லையும் நம்ம ரூம் எடுக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் முடியும். அண்ட் நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. அண்டு மேஜராக இன்னொரு இஷ்யூ வரக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஆக்டிவ் புக்கிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிப்ரவரிக்கு போட்டிருக்கீங்க தரிசனம் ஏதோ ஒன்று ரூமோடு போட்டிருக்கீங்க திருமலாக்கோ திருப்பதிக்கோ, அப்போ உங்களுக்கு 30 டேஸ்க்கு கம்மியாக ஆக்டிவ் புக்கிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பேசாமல் திருச்சானூருக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம திருப்பதிக்கு வந்துட்டு மலைக்கு போகிறது அட்ஜஸ்டபிள் தான், ஈஸி தான்.
உங்களுக்கு ரூம் ஆன்லைன்லேயே வேணும்னா அது வேணால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 30 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு கம்மியாக புக்கிங் இருக்குங்கிற எரர் வந்தால் சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு திருச்சானூர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேரில் தான் போய் ரூம் எடுத்துக்கணும். ஜனவரியில் தான் நாங்கள் தரிசன டிக்கெட் போட்டிருக்கோம். அப்போயும் 30 நாள் டைம் கேப் அதாவது 30 நாளுக்கு கம்மியாக புக்கிங் இருக்குன்னு காமிக்குதுன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆயிருக்கிறதுனால சொல்கிறேன். சிலருக்கு மாதம் புக் பண்ணியுமே மறுபடியும் புக் ஆகுது, அதுவும் நடக்குது. ஆனால் மேஜராக நம்மக்கிட்ட ஏதாவது ஆக்டிவ் புக்கிங் இருந்தது அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறது. அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு புக் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு லக் இருந்தால் புக் ஆகும். இதில் மார்ச் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு திருப்பதி அக்காமடேஷன். இப்போ கூட இன்றைக்கி காலையில் கூட பார்த்தப்போ அவைலபிளாக தான் இருந்தது. பிப்ரவரி 28க்கு அவைலபிலிட்டி காமிக்குது. இதுலேயே இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ திருமலாக்கு நீங்கள் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ என்றைக்கு தரிசன டிக்கெட் இப்போ மார்ச் 1ஆம் தேதி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கும் பிப்ரவரி 28க்கும் தான் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். ஆனால் திருமலாக்கு புக் பண்ணுறப்போ பிப்ரவரி 28 காமிக்காது. ஏன்னா அது போன மாத கணக்கில் புக் ஆகிருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் கீழ் திருப்பதிக்கு புக் பண்ண போகிறீங்க, மார்ச் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணி அந்த தரிசன டிக்கெட் மூலமாக புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் புக் பண்ண போகிறப்போ பிப்ரவரி 28க்கு அவைலபிலிட்டி காமிக்குது. கீழ் திருப்பதிக்கு காமிக்குது, ஆனால் திருமலாக்கு அந்த மாதிரி 28ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கல. மார்ச் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். மார்ச் 1ஆம் தேதிக்கு நீங்கள் திருமலாக்கு வேணும்னா இப்போ மத்தியானம் ஓப்பன் பண்ணுறப்ப புக் பண்ணிக்கோங்க. திருப்பதிக்கு வேணும்னா இப்போவே கூட புக் பண்ணிக்கோங்க. காலையில் பார்த்தேன், ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ இது காலையில் பார்த்தப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. பிப்ரவரி 28க்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது கீழ் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணால், இதே திருமலாக்கு சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறப்ப கூட 28ஆம் தேதி காமிக்க மாட்டேங்குது, மார்ச் 1ஆம் தேதி மட்டும்தான் காமிக்குது. செக் பண்ணிக்கோங்க இருந்தாலும். ஸோ 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ 2:55க்கு நீங்கள் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் புக் பண்ண தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து புக் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரில் ஆப்லேயே லாகின் செய்யலாம், போர்ட்டலே லாகின் செய்யலாம். லாக் அவுட் ஆக மாட்டேங்குது. 2:55க்கே லாகின் செய்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னா கூட வேறு ஒரு ப்ரௌசரில் லாகின் செய்யுங்க. ஒரே மொபைல் நம்பரை வச்சு ஆப்பில் லாகின் செய்யலாம், கூகுள் குரோமில் லாகின் செய்யலாம், எட்ஜில் லாகின் செய்யலாம். நீங்கள் கூகுள் குரோம்லேயே 2-3 டேபெல்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸோ 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணுறப்ப வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக போகுதுன்னு பாருங்கள், அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ திருமலாக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம புக் பண்ண தரிசன டிக்கெட்டை கிளிக் பண்ணால் அதுவே வந்துடும். அதில் புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறமா திருமலாக்கோ திருப்பதிக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க, ஹவர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம திருமலைக்கு போய் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங்ஸ். ஸ்கேன் பண்ணி 24 ஹவர்ஸ் இருக்கிறதுக்கு ஸ்டே அலோவ் பண்ணுவாங்க. திருமலாவில் ஜென்ரலாக ஒரு நாள் அப்படியே இருந்துக்கிறதுக்கு விடுறாங்க எக்ஸ்டென்ஷன். கீழ் திருப்பதியில் முக்கால்வாசி வக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் சாவி கொடுக்குறவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இந்த ஸ்லாட் டைம் படி தான் நம்ம போய் ரூம் எடுத்துக்கணும். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார, அதாவது இப்போ நீங்கள் காலையில் 6 to மத்தியானம் 12 மணி ஸ்லாட் அப்படின்னா 5 மணிக்கே போய் ரூம் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ரூம் கொடுத்துருவாங்க. ஆனால் 12 மணியோட முடிஞ்சிட போகிற ஸ்லாட்டுக்கு 12 மணிக்கு போலலாம் போகிறீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார போய் அங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்ற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர், அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். அந்த எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ளார மறுபடியும் போய் நம்ம கேட்கணும். உடனே அவங்க ஸ்கேன் பண்ணி எங்கே அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணோன்னே 7 நிமிஷத்தில் அலாட் ஆகிடுது நமக்கு ரூம். அதுக்கப்புறமா அந்த எஸ்எம்எஸில் குறிப்பிட்டிருக்கிற டைம்குள்ளார நம்ம போய் ரூம் எடுத்துக்கணும். அந்த ரூம் எடுத்துக்கிறப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வோம், நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி ரூம் எடுக்க விடுவாங்க. அதுலேருந்து 24 மணி நேரம் நீங்கள் தங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணுறீங்க, டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த டேட்டுக்கும் நாளுக்கும் அவைலபிலிட்டி காமிக்கும். இதில் மேஜராக வரக்கூடிய இஷ்யூ இன்றைக்கி காலையில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லேயும் வந்தது தான். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம். ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு ஒரு ஸ்லாட் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு இன்னொரு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. இல்லை 100 ரூபா ரூம் ட்ரை பண்ணுறப்போ அது செட் ஆகலை அப்படின்னா 1000 ரூபா ரூம் உங்களுக்கு அமௌண்ட்டு ஓகே வந்தால் அதில் புக் பண்ணிக்கோங்க. 1518 ரூபாய்க்கு ஏசி ரூமும் இருக்கும். 100 ரூபா ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட். ஸோ மொத்தம் 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 999 ரூபாய்க்கு ரூமுக்கு மறுபடியும் 999 ரூபாய் டெபாசிட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டெபாசிட் நம்ம வக்கேட் பண்ணதுலேருந்து யூபிஐயில் பே பண்ணியிருந்தா 1 மணி நேரத்துலையும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணியிருந்தா 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்லையும் திருப்பி வந்துடும்.
உங்களுக்கு ரூம் புக் பண்ணிட்டீங்க ஆனால் வேண்டாம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு திருப்பி வந்துடும். ரூம் எடுத்துட்டீங்க, போகவும் முடியல, கேன்சலும் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்ட் எடுத்துக்கிட்டு காஷன் டெபாசிட்டை திருப்பி நம்ம அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ரூம் புக் பண்ணுறப்போ அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, ஆனால் பெண்டிங் ஸ்டேட்டஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வருது, புக் ஆகலை அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புக் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பே பண்ண அமௌண்ட்டு திருப்பி வந்துடும். இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, தரிசன டிக்கெட்லாம் ஆதார் நம்பர்லாம் போட்டு தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். அதில் போன வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆப்பில் போய் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆதார், அடுத்து இமெயில் ஐடியெல்லாம் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். இது லைவாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறதுனால நான் மறுபடியும் போடலை. நீங்கள் மொபைல் நம்பருக்கு ஆப்பில் போடுறப்போ ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக்கிங் அப்போ சொல்கிறேன், ஜஸ்ட்டு நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். சட்டுன்னு நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டுக்கு போயிடலாம். இல்லை நாங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பரில் போட்டிருக்கோம், வேறு ஒருத்தங்களுக்கு எங்கள் மொபைல் நம்பர்லலாம் போட்டிருக்கோன்னா ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கூட கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அந்த இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கெல்லாம். இதுக்கு முன்னாடி துவார தரிசனத்துக்கு உண்டான திருப்பதி அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ லைவாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், நம்ம எப்படி ப்ரொஃபைலில் போய் ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டுலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வேறு, ஆதார் நம்பர் வேறு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட கிளிப்போர்ட் மெத்தடில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டு யூபிஐ கன்வீனியண்ட்டாக இருக்கா பாருங்கள், இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் கூட ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமும் எப்படி இருக்குங்கிறது வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். திருமலாக்கா இருக்கட்டும், திருப்பதிக்கா இருக்கட்டும், திருச்சானூருக்கா இருக்கட்டும், சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் நமக்கு கம்மியாக காமிக்கணும். அதுதான் அடுத்தது. இந்த திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வரக்கூடாது. அடுத்து யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னு வருது ஒரு இஷ்யூ. அதுக்கு ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ அப்படி தான் கொடுத்து பார்த்த ஒரு புக்கிங்க்கு வெளியில் வந்துடுச்சு, லாக் அவுட் ஆகிடுச்சு. ஏன் எங்களுக்கு மட்டும் 5 நிமிஷம் 5.5 நிமிஷம்லாம் காமிக்குதுன்ட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. மேபி நம்மளோட மொபைல் அண்ட் டேட்டா கார்டு இல்லைனா வைஃபையோட ஸ்பீடு கூட கன்சிடர் பண்ணிக்கும் அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கிறதுக்கு. ஒரே டைமில் ட்ரை பண்ணுறப்போ கூட லேப்டாப்பில் ஒன்று வருது, போர்ட்டலில் ஒன்று வருது, ஆப்பில் ஒன்று வருது. அதனால தான் நீங்கள் 2-3 தடவை லாகின் செய்துக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் இந்த ரூம் புக்கிங் மட்டும் தரிசன டிக்கெட் புக் பண்ண நம்பரில் தான் நம்ம லாகின் செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திருமலாக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா திருப்பதிக்கு இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பதியில் கூட நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு திருமலைக்கு தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம். ஒன்று திருமலாக்கு புக் பண்ணிக்க முடியும், இல்லைனா திருப்பதிக்கு புக் பண்ண முடியும். அந்த புக் அக்காமடேஷன் லிங்க் மூலமாக திருச்சானூரில் புக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கெல்லாம் தேவையில்லை. 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். நம்ம போகிறப்போ அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டானது 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம புக் பண்ண அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். லேட்டாக போனீங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. மினிமம் ஏஜ் எவ்வளோ ரூம் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நேரில் கேட்டப்போ 20 வயசு இருக்கணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் ஆகும் 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு. பட் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரூம் கொடுக்குறாங்க. அதாவது 20 வயசு ஏஜில் இருக்கிறவங்க ரூம் புக் பண்ணிக்கணும் அவங்களுக்குன்ட்டு அப்படின்னா. ஸோ அக்காமடேஷன் இதுதான். ஒன்று கீ வாங்குறவர்கிட்ட கேட்டுக்கோங்க. திருமலாவில் ஜென்ரலாக 1 டே கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.